உங்கள் முன்னோர்களின் ஆத்மாவை வரவழைத்து அவர்களிடமிருந்து உங்களுக்கு தேவையான நன்மைகளை எப்படி பெறுவது என்பது பற்றி தான் இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். ஆத்மாக்கள் என்பவை பேய் பிசாசுகள் கிடையாது. அவர்கள் வாழும் வரை உங்களுக்கு நன்மை செய்து பூரண ஆயுளுடன் வாழ்ந்து காலமாகிவிட்ட உங்கள் முன்னோர்களுடைய ஆத்மாதான் புண்ணிய ஆத்மாக்கள். இறந்து 12 ஆண்டுகள் ஆகியிருக்க வேண்டும். வாழும் வரையும் தெய்வங்களுடைய பெயர்களை தினமும் சொல்லி கொண்டிருப்பவர்களாக இருந்திருக்க வேண்டும். சிவசிவா, ஈஸ்வரா, பெருமாளே, கோவிந்தா, அம்மா தாயே, ஆதிபராசக்தி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு தெய்வத்தின் நாமத்தை தினமும் அவர்கள் சொல்லி கொண்டிருந்தவர்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட அவர்கள் வாழும் வரை உங்களுக்கு யார் ஆகர்ஷணம் செய்கிறீர்களோ உங்களுக்கு, உங்கள் குடும்பத்திற்கோ அல்லது உங்கள் பரம்பரையினருக்கோ நன்மை மட்டுமே செய்த ஆத்மாக்களாக இருக்க வேண்டும். இத்தகைய ஆத்மாக்களே புண்ணிய ஆத்மாக்களாகும். இவர்களை ஆகர்ஷணம் செய்து கொண்டால் உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்வார்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்து காரியத்திலும் வெற்றி கிடைக்க உதவி செய்வார்கள். உங்களுக்கு வரக்கூடிய கெட்ட செயல்களையும் முன்பாகவே கனவில் வந்து சொல்லி எச்சரிப்பார்கள். மிகப்பெரிய கார்ப்பரேட் சாமியார்கள் சிலர் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரியான ஆத்மாக்களின் உதவியால் தான் மிகப்பெரிய நிலையை அடைந்துள்ளார்கள். இந்த ஆத்மாக்களின் உதவியால் தான் மிகப்பெரிய கோவில்களை கூட கட்டியிருக்கிறார்கள். பேய் பிசாசுகள், துஷ்ட ஆத்மாக்கள் மற்றும் பிரேதாத்மாக்கள் இவற்றை ஆகர்ஷணம் செய்யக்கூடாது. இவைகள் மிகவும் ஆபத்தானது. புண்ணிய ஆத்மாக்கள் லாட்டரி, போட்டி பந்தயங்களில் கூட வெற்றி பெற வழிகாட்டுவார்கள். இவர்களுக்கான பூஜை படையல் என்று பார்த்தால் வெறும் சைவ படையல்தான். தயிர் சாதம், ஒரு கீரை, ஒரு காய், ஒரு கிழங்கு வகைகள் போதுமானது. இரட்டை இலையில் படையல் போட வேண்டும், ஒற்றை படையல் போடக்கூடாது. இதற்கு முன்பாக நீங்கள் ராமேஸ்வரம் அல்லது காசியில் திதி கொடுத்திருந்தால் ஆண்டுக்கு ஒரு முறை திதி கொடுத்தால் போதும். மாதம் அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க தேவையில்லை. இந்த பூஜையை அமாவாசை முதல் ஆரம்பித்து விடலாம். அமாவாசை அன்றைக்கு காலையில் பூஜை செய்துவிட்டு பூஜை அறையில் உங்கள் தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகள் வழக்கமாக செய்துவிட்டு மாலையில் இந்த ஆத்மாக்கள் வரவழைக்கும் பூஜையை நீங்கள் செய்யலாம். மந்திரத்தில் சம்பந்தப்பட்ட ஆத்மா பெயரை சேர்த்து கொள்ள வேண்டும். அல்லது பெயர் தெரியாவிட்டால் இந்த தலைமுறையில் வாழ்ந்த இன்னார்கள் என்று நீங்கள் அவர்களை நினைத்து கொள்ள வேண்டும். 3-4 தலைமுறைக்கு முற்பட்ட ஆத்மாக்களையும் நீங்கள் இந்த முறையில் ஆகர்ஷணம் செய்து வசியம் செய்து கொள்ள முடியும். இதற்காக நான் கொடுக்கும் தீப தைலம் கொண்டு விளக்கேற்ற வேண்டும். இந்த தீப தைலம் தெய்வ தேவதைகள் மற்றும் புண்ணிய ஆத்மாக்களை ஆகர்ஷணம் செய்யக்கூடியதாக இருக்கும். கூடவே ஒரு தாயத்தும் உங்களுக்கு தயார் செய்து தருகிறேன். இந்த தாயத்து தெய்வ தேவதா வசியத்துடன் உங்களுக்கு உடல் கட்டு பாதுகாப்பாகவும் திசை கட்டு பாதுகாப்பாகவும் இருக்கும். ஏனென்றால் இந்த பூஜையில் வேறு ஏதாவது துஷ்ட ஆத்மாக்கள் எதுவும் உங்களுக்கு ஆகர்ஷணம் ஆகக்கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு தாயத்து கண்டிப்பாக நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அதே போல் எல்லாவித மலர்களையும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது. குறிப்பிட்ட 2 மலர்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இந்த மாதிரி நீங்கள் பூஜை செய்து படையில் வைத்து அழைத்தால் குறிப்பிட்ட அந்த ஆத்மா ஆகர்ஷணமாகி உங்களுக்கு தேவையானவற்றை செய்து தரும். இந்த பூஜைக்கு எந்திரம் கிடையாது. வெறும் மந்திரம், படையல் மட்டும் போதுமானது. வசிய அஞ்சனம் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த அஞ்சனமும் அனைத்து தெய்வ தேவதைகளையும் புண்ணிய ஆத்மாக்களையும் ஆகர்ஷணம் செய்யக்கூடிய அஞ்சனம்தான். இந்த ஆத்மாக்களையும் நீங்கள் தெய்வமாகத்தான்
நினைத்து பூஜை செய்ய வேண்டும். மேலும் விபரம் அறியவும் இந்த உபாசனையை பெறவும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் வீரமா காளி அன்னையருள், ஜெய் வராகி அன்னையருள்.